அன்பர்களே, இன்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான்கிட்ட இறைவன் கேட்குறாரு, உன்னுடைய எண்ணங்கள் என்ன, உன்னுடைய ஆசை என்ன, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறது மாதிரியும், ராமலிங்க சுவாமி இதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறது மாதிரியும் ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடுறேன். நவையே தரும் நவையே தரும் வஞ்ச நெஞ்சகம் மாயவும் நானும் அன்பர் அவையே அணுகவும் ஆனந்த வாரியில் ஆடிடவும் சுவையே அமுதன்னனின் திருநாமம் துதிக்கவுமாம் இவையே என் எண்ணம், இவையே என் எண்ணம் தனிகாசலத்துள் இருப்பவனே அப்படின்னு பாடி முடிக்கிறார். என்ன, திருத்தணிகை மலையில் எழுந்தருளிருப்பவனே, தனிகாசலத்துள் இருப்பவனே, நவையே தரும் வஞ்சக நெஞ்சம்ங்கிறார். துன்பத்தையே தருகின்ற வஞ்ச நெஞ்சகம். நவையே, நவையிலா உளத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதிம்பார். நவையினா துன்பம்னு அர்த்தம். நவையிலா அப்படிம்பார். அப்போ நவையிலானா அந்த துன்பம் பயக்கும் வஞ்சனை, அந்த துன்பம் தருகின்ற வஞ்சனைக்கு இடம் என்ன, இந்த நம்ம மனசு, நெஞ்சு, அது கெடணும். அப்போ என்ன சொல்கிறாரு, அடியவனாகிய நான் உன்னுடைய அன்பர் கூட்டத்தை அடையணும். அன்பர் கூட்டம்னா இன்னொரு இடத்துல அன்பர்னா யாருன்னு அவர் சொல்கிறாரு. தகையுடையா திருக்கூட்டம்பர். எல்லாருமே நல்லவர்கள் கிடையாதுங்கிறதுனால அந்த பாட்டு எங்கன்னா மகாதேவ மாலையில் வரும். தம்மை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகையுடையார் திருக்கூட்டம் சார்ந்து நான் வெம்மையலாம் தவிந்து மனம் குளிர கேள்வி விருந்தருந்தி மெய்யறிவாம் வீட்டில் என்றும் செம்மையலாம் தரும் மௌனானை மேற்கொண்டு செரீரவு பகலொன்றும் தெரியா வண்ணம் இம்மையிலே எம்மையிலும் காண்மாய் இன்பம் அடைவேனோ இவ் ஏழையேனே. தம்மை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகையுடையார் திருக்கூட்டம்பர். அன்பர் திருக்கூட்டம். அந்த கூட்டத்தில் அணுகவும்ங்கிறார். அந்த கூட்டத்தில் நான் போய் சேரணும். இன்னும் கூட என்ன சொல்கிறாரு, நம்ம விண்ணப்ப கழிவென்பாலையும் கூட சொல்வார், பங்கம் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்து சாரல் வேண்டும். அதை நீங்கள் போய் மீனிங் பார்த்தீங்கன்னா அதை அடுத்து மீனிங் அப்புறம் சொல்கிறேன். அப்போ பங்கம் அடைந்தார் அவையை பாராது, மற்றவங்க அவைக்கு போகக்கூடாது, சாதுக்கள் சங்கம் அடைந்து சார வேண்டும். நம்மெல்லாம் நல்லா ஆகணும்னா சாதுக்களுடைய இதுக்குள்ளே போய் சேரணும். அதுதான் அப்படி சொல்கிறாரு. அதே பாதி பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பட்டினத்தார் பார்வார், நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் அல்லாது வேறு நிலையுள்ளதோ அப்படின்னு பாடுவார். நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் அல்லாது வேறு நிலையுள்ளதோ. நல்லார் இணக்கம்னா இப்போ சொல்கிறது தான், அவையே அணுகவும், அன்பர் அவையே அணுகவும்னா அதான் அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி அவையை அடைஞ்சாதான் அந்த மாதிரிலாம் நல்லதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அன்பர் அவையே அணுகவும் ஆனந்த வாரியில் ஆடிடவும். ஆனந்த வாரினா
இன்ப இன்ப வாரின்னா கடல், அந்த ஆனந்த வாரின்னா இன்பமாகிய கடல், அதில் போய் குளிக்கணுமாமா. இன்பமாகிய கடலில் போய் நான் குளித்து மூழ்கி கழிப்பதும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, சுவையே அமுதன்ன சுவையே அமுதன்னனின் திருநாமம் துதிக்கவும், சுவை மிக்க அமுது போன்ற நின்னுடைய திருப்பெயர்களை ஓதி துதிப்பதும் அப்படிங்கிறார். இறைவனுடைய திருநாமத்தை என்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவர் அந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நானும். அப்போ சொல்லாதவன் வாயெல்லாம் என்ன வாயின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பாடாத வாய் என்ன வாய், எந்தை நினை வாழ்த்தாத பேயர் வாய்ங்கிறார், பேய் வாய்ங்கிறார். என்னுடைய எந்தை நினை வாழ்த்தாத பேயர் வாய் கூழுக்கும் எக்கற்றிருக்கும் வெறுவாய். ஒரு இடத்துல போய் கூழு எப்படா ஊற்றுவான்னு அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த மாதிரி வாய்ங்கிறார். எந்தை நினை வாழ்த்தாத பேயர் வாய் கூழுக்கும் எக்கற்றிருக்கும் வெறுவாய். அப்போ இறைவனை வாழ்த்தணுங்கிறாரா இல்லையா? சரி, இறைவனுடைய திருவடியை வாழ்த்துறவன் வாய் எப்படி இருக்கும்? ஐயா நின் சீர்பேசும் செல்வர் வாய்ங்கிறார். ஐயா நின் சீர்பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ளமுது உண்டு உவந்த திருவாய் அப்படிங்கிறாரு. அதாவது பேசுகிற வாய் அந்த வாய், பேசாத வாய் இந்த வாய் அப்படின்லாம் சொல்லி அப்படி சொல்கிறாரு. அதை தான் அவர் இறைவனுடைய புகழை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றி எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னமுதே ஞான நலத்தரசே என்னுரிமை நாயகனே என்று அப்படியே துதிக்கணுமாமா. அதை தான் சொல்கிறாரு. சுவைய அமுதன்ன நின் திருநாமம் துதிக்கவும், இவையே என் எண்ணம், இவையே என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார். அதனால் அவர் இறைவன்கிட்ட போய் மனத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்களை எடுத்து ஓதி அதை நிறைவேறுவதன் பொருட்டு அருளுக அப்படின்னு வேண்டி இதை நிறைவு செய்கிறார். அதனால் நீங்களும் இந்த பாட்டெல்லாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் படிக்கிறோம்னா, இதே மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பாட்டு பாடுறாரு. இது என்ன பாடணும், இறைவனுடைய துதி பண்ணணும். அப்புறம் இந்த மனசுனால் அலைய விடக்கூடாது. அது நம்மளுடைய வஞ்சக நெஞ்சம் மாயணும் ஆச்சுன்னா கெடணும். அப்போ என் ஆனந்த இதில் அவையே அணுகணும். அவையாகனா சாதுக்கள் கூட நல்லவங்க கூட சேரணும் ஆச்சுங்களா. அப்படி இருந்தால் தான் இப்போ சன்மார்கள்னால் சன்மார்கள் கூட சேரணும், நல்ல விஷயம் பேசுகிறவங்ககிட்ட போய் சேரணும். அப்புறம் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அவர் அப்படிலாம் இருந்து தானே இந்த மேல்நிலைக்கு வந்தார். திடீர்னு டப்புன்னு வந்துட முடியுமா? அதனால் இந்த பாட்டுக்கள் அனைத்து பாடல்களுமே அவர் அந்த மாதிரி நடக்கலை, நம்ம நடக்கிறோம். அதை அவர் தன் மேலே இருத்தி இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறார். அதனால் இதெல்லாம் பாடல்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லி வேண்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.